சிவகம். ஒரு அன்பர் அழகான கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, அந்த அல்டிமேட் இறைவனை தெரிந்து கொள்வதற்கு இந்த உருவங்கள் எல்லாமே அவசியம்தானா? இந்த உருவங்கள்ல இருந்தா தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இறைவனுடைய ஆழமான தன்மை என்ன? அறிவது, சாட்சி பாவமா இருக்கிறது. அது சாட்சி பாவமா இருந்து எதை சாட்சியாக பார்க்கும்? உருவம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அது எதை சாட்சியாக பார்க்கும்? இப்ப முதல் கேள்விக்கு போலாம். தன்னை அறிவதற்கு மனமோ உடலோ அவசியமா? தன்னை அறிவதுனா, தான் தன்னை அறிவதற்கு தான் எதுவாக எல்லாம் இல்லையோ அதிலிருந்து திரும்ப வேண்டும். நான் இந்த உடல் மனம் என்னும் அந்த ஒரு கான்ஸ்ட்ரக்டை வச்சு இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் என்னால என்ன திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. இப்படி திரும்புறதுக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுது. இப்படி திரும்பினாதான் நம்மளை பார்க்க முடியும். யார் யாரை பார்ப்பது அப்படின்னா, அது தன்னைத்தானே தான் பார்க்குது. ஆனால் தன்னை பார்ப்பதற்கு தான் யாராகலாம் இல்லையோ அதை பார்த்து கொண்டிருந்து திரும்பி பார்க்க வேண்டும். இந்த திரும்புறதுக்கு இந்த உடல் மனம் அப்படிங்கிற அந்த உருவம் தான் தேவையா இருக்கு. இப்ப இந்த உடல் மனம் கண்டிப்பாக தேவையா அதை பார்ப்பதற்கு அப்படின்னா, பார்ப்பதற்கு இந்த உடல் மனதை கொண்டு இதை அழிஞ்சு அதை பார்க்க முடியும். இறைவனாக இருப்பதற்கு உடல் மனம் அவசியம் இல்லை. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு சாட்சி பாவத்தோட பார்க்குது, இன்னொன்னு இருப்பாக இருக்குது. இறைவனே சூன்யமாக இருந்து கொண்டு இருப்பாக இருக்கிறான். இருப்பாக இருந்து சாட்சி பாவத்தோடு பார்க்கிறான். அறியும் அறிவாக இருக்கிறான். இப்படி இந்த உடல் ஒரு வயசானதுக்கு அப்புறம் இறந்து போகுதோ அதே போல மனதும் ஒரு மெச்சூரிட்டி ஆகிறப்போ அது இறந்து போய்விடும். அது இறந்து போகும் தருவாயில தான் நம்மளால திரும்பி பார்க்க முடியும். அப்பதான் அது தன்னைத்தானே அறிகிறது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், மனம் இறைவனை அறிவதில்லை. அது தன்னைத்தானே அறிகிறது. அது அறிவதற்கு அது இது செத்து போனா இது தெரியும். அப்படி இந்த ஃபார்ம் எல்லாம் இல்லைன்னா தான் தானாக இருக்கும். அதனால இறைவனை அறிவதற்கு இந்த ஃபார்ம் மூலமா நம்ம போய் அறிந்து கொள்கிறோம். இந்த ஃபார்மே இல்லை அப்படின்னா அது எதை அறியும்? தன்னைத்தானே அறிவது அப்படிங்கிறது தான் தானாக இருப்பது. மனம் செத்து போற க்ஷணத்துல மனம் இல்லைன்னு தெரியும், தான் தானாகத்தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இந்த மனம் உடல் மனம்னு கொண்டு வரப்பதான் நான் அறியும் அறிவாக இருக்கிறேங்கிறதே தெரியும். ஆமா, நான் தான் அங்க இருந்தேன், நான் தான் அதை பார்த்தேன், நான் எப்பவுமே தான் இருந்துட்டு இருக்கேன், எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சோ அறியும் அறிவாக இருப்பதற்கு இந்த தோற்ற மயக்கங்கள் எல்லாம் தேவை. ஆனால் தான் தானாக இருப்பதற்கு தோற்றம் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. அறியும் அறிவு தன்னை தனக்குள்ள தானே ஒடுங்கி தானாக இருக்கும்.
ஐ ஆம். இருப்பாக இருக்கணும். அந்த விழிப்புணர்வுக்கு வரது கிடையாது. இருப்பிலேயே இருக்கிறது. விழிப்புணர்வுனா, என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் விழிப்பா பார்க்கறது விழிப்பு உணர்வு. இருப்பு இருந்தா தான் விழிப்புணர்வே இருக்கும். ஏன்னா, அந்த விழிப்புணர்விற்கும் இருப்பு அவசியம். ஸோ பீயிங் அண்ட் தென் இட் இஸ் நோயிங். அந்த பீயிங் இருப்பும் எப்படி இருக்கு? சூன்யமாக இருக்கிறது. சூன்யம்னா ஒண்ணும் இல்லாம இல்ல. அனைத்தையும் கொண்டு இருக்கு. அனைத்து மாயைகளும் அதற்குள் அடக்கம். இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். புரியலன்னா கேளுங்க. என்னதான் இருந்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அத வார்த்தையில கொண்டு வர்றது வந்து இயலாத ஒரு காரியம்தான். வார்த்தையில வந்துருச்சுனாலே அதை விட்டு நம்ம தூரம் வந்துட்டோம். இந்த பர்ட்டிகுலர் கேள்வியில உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளியர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ப்ளீஸ் ஆஸ்க் மீ அகெயின். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி. சிவகம்.